விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த கிராமத்தான் சேனலில் விவசாயிகள் பூஞ்சான் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிளென்த்ரோபோல் 75% டபுள் ஜூப்பு அப்படின்ற இந்த மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் செடியில் இலைப்புள்ளி நோய், கருகல் நோய் இது மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம இந்த மருந்துடைய வரலாறு என்ன, எப்போ கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும், என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும், எது மாதிரி இது வேலை செய்யுது, என்னென்ன பூச்சிகள் என்னென்ன நோய்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அன்று வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதன்முறையாக 1965ஆம் ஆண்டு டைமண்ட் ஷார்க் கிராப் அப்படிங்கிற நிறுவனம் முதல்ல அறிமுகப்படுத்துது. இது அமெரிக்காவில் 1966 முதன் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. தற்போது இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்திட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நிலக்கடலை, உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி போன்ற பயிர்களுக்கு அதிக பயன்படுத்தப்படும் 3வது பெரிய பூஞ்சைக்கொல்லி மருந்தாக இந்த மருந்துங்கிறது இருந்துக்கிட்டு வருது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது எப்படி செயல்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கான்டாக்ட் ஃபங்கிசைடு, அதாவது தொடுநிலை பூஞ்சான் கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். செடிகள் மேலே இதை தெளிக்கும் போது இது ஒரு படலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு பூஞ்சான் காளான்கள் செடிகளுக்குள்ளே நுழைய விடாமல் இது தடுத்து, முக்கியமாக பூஞ்சான்களோட என்சம் செயல்பாடு, அதாவது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கட்ட வரக்கூடிய செயல்பாடுகள் சுத்தமாக இதை முடக்கி அந்த பூஞ்சான்கள் வந்து இதற்கு மேலே வளர விடாத அழிச்சிடும். இதுதான் இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷனே. ஓகேவா? அடுத்ததாக என்னென்ன பயிர்களுக்கு இதை பயன்படுத்தலாம்? பயிர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தக்காளி, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, மிளகாய், வெங்காயம், திராட்சை, ஆப்பிள் போன்ற பயிர்களுக்கு இதை பயன்படுத்தலாம். தக்காளி, உருளையை பொறுத்த வரைக்கும் முன்கருகள் மற்றும் பின்கருகள் நோய்களுக்கு, அதாவது இயர்லி அண்ட் லேட் பிளைட்ஸ், இதற்கு பயன்படுத்தலாம். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் டிக்கா இலைப்புள்ளி, டிக்கா லீவ் ஸ்பாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு இதை பயன்படுத்தலாம். மற்றும் துருநோய், ரஸ்டிடியூஸ் டிசீஸ் வருது இல்லையா, அதற்கும் பயன்படுத்தலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஊதா நிறக்கர்கள், பர்பிள் பிளாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊதா நிறக்கர்களுக்கு பயன்படுத்தலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பல அழுகல் மற்றும் இலைப்புள்ளி நோய்களுக்கு இந்த மருந்து அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்ததாக பயன்படுத்தும் அளவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக 1 லிட்டர் நீருக்கு 2 கிராம் முதல் 2.5 கிராம் வரைக்கும் நம்ம ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ 15 லிட்டர் டேங்க் இருக்குன்னு பார்க்கும்பொழுது 35 கிராம் முதல் 40 கிராம் வரைக்கும் கலக்கலாம். நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் போங்க. இல்லை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 30 கிராமே வந்து போதுமானது ஒரு டேங்க்கு, 15 லிட்டர் டேங்க்கு. ஓகேங்களா? அடுத்ததாக எது கூட கலக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது சல்ஃபர் மற்றும் எண்ணெய் கலந்த மருந்துகள் கூட இதை கலக்கவே கூடாது. மற்றபடி எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துடனுமே நம்ம கலந்து ஸ்ப்ரே அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த டைமில் இதை ஸ்ப்ரே பண்ணணும்? ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்க்கும் சொல்கிற மாரி தான். ஒன்று மாலை 4 மணிக்கு மேலே, இல்லை காலையில் 9-9:30க்குள்ளே நம்ம அடித்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக இதுக்கு கூட வெட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நம்ம கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரபலமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜட்டியோ, இண்டோஃபில் நிறுவனத்தில் வரக்கூடிய ஜட்டியோ, கவாச்சி ஜிஞ்சிந்தா நிறுவனத்தில் வரக்கூடிய கவாச்சி, கிறிஸ்டல் கிராப் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய இஷான் அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் வந்து பாப்புலராக விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள். இதை 500 கிராம் பாக்கெட் சுமார் வந்து பார்த்திங்கன்னா 550 650 ரூபா வரைக்கும் விலை இருக்கும். கம்பெனியை பொறுத்தும் அண்டு நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த பொறுத்தும் விலைகள் அப்படிங்கிறது மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை எதனுடன் கலக்கலாம், எதனுடன் கலக்கக்கூடாது அப்படின்றது பெரும்பாலான பூச்சிகள் மற்றும் பூஞ்சைக்கொல்லிகளோட நம்ம கலந்துக்கலாம். உதாரணமாக ஆசோஸ்ட்ரோபின் கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம். ஆனால் கலக்கக்கூடாதவை அப்படின்னா எண்ணெய் சார்ந்த பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டு மருந்து இந்த கூட வந்து கலக்கக்கூடாது. அந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய மருந்துகள் கூட நம்ம கலக்கக்கூடாது. அப்படி கலந்தோம் அப்படின்னா இலைகள் கருப்பாக வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? மருந்து தெளித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அறுவடை அப்படிங்கிறது செய்யக்கூடாது. நிலக்கடலை மற்றும் உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் 14 நாட்கள் நீங்கள் அறுவடை எதுவும் செய்யக்கூடாது. பிற காய்கறி பயிர்கள் எதுவாக இருந்தாலும் 7 முதல் 14 நாட்கள் வரை நீங்கள் அறுவடை அப்படிங்கிறது செய்யக்கூடாது. இடைவெளியை விட்டு தான் நீங்கள் வந்து அறுவடை அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தோ இல்லை இந்த டெக்னிக்கலோ நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த நிறுவனத்தில், இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாக்களில் என்ன வகையான மருந்து
மருந்துகள் கிடைச்சாலும் அதை வாங்கி அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது மருந்தை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ போடணும் அப்படின்னாலும் கீழே மருந்துடைய பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.